இவர் நமக்கு துரோகம் செய்ய மாட்டார் என்று நம்பி இந்த சொத்துக்களை விற்று தாருங்கள் என்று கூறி அவருக்கு பவர் ஆஃப் அட்டர்னி எழுதி கொடுத்தார் நடிகை கௌதமி. ஆனால் கௌதமியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அதை சாதகமாக பயன்படுத்தி அந்த சொத்துக்கள் மொத்தத்தையும் தனது பெயரிலும் தனது குடும்பத்தார் பெயரிலும் எழுதி அதை பத்திரப்பதிவும் செய்துவிட்டார் அழகப்பன். அழகப்பன் எப்பேற்பட்ட கில்லாடி பாருங்கள். அழகப்பன் எப்படிப்பட்ட கிரிமினல் பாருங்கள். அழகப்பன் எப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகி பாருங்கள். இதன் பிறகு நீதிமன்றத்தில் தொடர்ந்து வழக்கு நடைபெற்று வருகிறது. ஒருமுறை அழகப்பனுக்கு நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்தது. ஆனால் இவர் சாட்சிகளை கலைத்து விடுவார் என்று மீண்டும் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது தமிழக போலீஸ். இப்போது அந்த வழக்கு பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அழகப்பன் மீண்டும் தனக்கு ஜாமீன் தர வேண்டும் என்று கோரி காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் மனு செய்திருக்கிறார். இந்த வழக்கில் நேரில் ஆஜராகி உங்கள் கருத்தை தெரிவியுங்கள் என்று நீதிபதி உத்தரவிட்டதின் பேரில் நடிகை கௌதமி காஞ்சிபுரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராகி இந்த அழகப்பனுக்கு ஜாமீன் தராதீர்கள், இவர் சாட்சிகளை கலைத்து விடுவார், மற்ற டாக்குமெண்ட்களையும் அழித்து விடுவார் என்று கூறி இவருக்கு ஜாமீன் தரக்கூடாது என்று தனது வக்கீல் மூலம் வாதிட்டார் நடிகை கௌதமி. இப்படி போய்கொண்டிருக்கிறது இந்த வழக்கு. கஷ்டப்பட்டு சினிமாவில் நடித்து சம்பாதித்த சொத்தை யாரோ ஒரு நபரிடம் கொடுத்து ஏமாந்து போய்விட்டார் நடிகை கௌதமி. அதை மீட்டு தர வேண்டியது தமிழக அரசின் கடமை. தமிழக காவல்துறை இதில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழக அரசும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழக பிஜேபியில் இருந்து நடிகை கௌதமி வெளியேறியவுடன் இந்த வழக்கு சூடுபிடித்து காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. தமிழக பிஜேபியில் இருந்து விலகிவிட்டாலும் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்து விட்டார் நடிகை கௌதமி. இருந்தாலும் திமுக அரசு, தமிழக அரசு அவருக்கு உதவிகள் செய்து வருகிறது. அவரது சொத்துக்களை மீட்டு தருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தொடர்ந்து செய்து வருகிறது தமிழக அரசு. தமிழக காவல்துறையும் சிறப்பாக செயல்பட்டு நடிகை கௌதமிக்குரிய நீதியை பெற்றுத்தரும் என்று தெரிகிறது. நீதிமன்றமும் காவல்துறையும் தமிழக அரசும் செயல்பட்டு கஷ்டப்பட்டு சம்பாதித்த ஒரு நடிகையின் சொத்தை அவருக்கே கிடைக்கும்படி செய்ய வேண்டும். இந்த வழக்கில் குற்றமிழைத்திருக்கும் அழகப்பனுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும். அதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நடிகர் கமல்ஹாசனும் மறைமுகமாக நடிகை கௌதமிக்கு உதவி செய்து வருகிறார். நடிகர் கமல்ஹாசன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி தமிழக அரசிடம் மறைமுகமாக கௌதமிக்கு உதவி செய்யுங்கள் என்று கூறியிருக்கிறார். அதன் பேரில் நடிகை கௌதமிக்கு உதவிகள் வந்து கொண்டிருக்கிறது. அரசின் சார்பிலும் காவல்துறை சார்பிலும் அதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து நியாயமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது.